எல்லோரும் வெல்கம் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பேசிஸில் நியூ இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். இதில் இருக்கிற நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணணும் அப்படின்றவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஆல்ரெடி அசோசியேட்டு இல்லை சூப்பர்வைசர் இருக்கீங்கன்னா உங்கள் கோச்சிக்கிட்ட கால் பண்ணி கேளுங்க. அவங்க உங்களுக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அதர் தேன் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேலே வந்து நம்பர் இருக்கும், கமெண்ட்டில் சேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூ இன்ஃபர்மேஷன் டெய்லி பேசிஸில் கிடைக்கும். யார்கிட்ட என்ன பேசணும் அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன், எப்படி நம்ம வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்டையரா 92 ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கு ஆடியோ லாஸ்ட்டில் நான் ப்ளே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் நான் எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீப்புள் கிட்ட ஈஸியாக வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ்க்கு என்னென்ன வந்து சூட் ஆகும், என்ன நம்ம வந்து அப்ரோச் பண்றப்ப நம்ம மைண்ட்ல என்ன வந்து பாத்தீங்கன்னா தாட்ஸ் இருந்தாலும் ஈஸியா நம்ம அதை வந்து ஓவர் கம் பண்ண நமக்கு நம்ம பிசினஸ்க்கு அந்த புக்ல எதுலாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத இந்த இதுல வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்போ என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து இந்த பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க பேசுறோம். பாண்டிச்சேரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரிலேட்டிவ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் இன்னும் நிறைய நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம டிசைட் உங்ககிட்ட கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க, இல்லை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த இடம் என்ன, இந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறப்ப அவங்க வந்து எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. நீங்க அப்போ வந்து நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்றோம், அப்போ நம்ம கேட்கலாம் இந்த ஊர் என்ன, இந்த ஸ்டேஷன் என்ன அப்படின்னு கேட்கறோம்ல. அப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கம்யூனிகேஷனா வளர்த்துட்டு போகலாம். இது வந்துட்டு டிராவல்ல இருக்கிறவங்களுக்கு, டிராவல் பண்றவங்களுக்கு நான் சொல்றது புரியும். ஸோ இது வந்து சார் ஆர் யூ கிஷோர், உங்களை பார்த்தா கிஷோர் மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க வந்து ஐ குட் நாட் ரிமெம்பர் அப்படின்னா உங்களை எனக்கு தெரியல யாரு. அப்போ வந்து நீங்க அந்த மாதிரி கம்யூனிகேஷன் கூட சாப்பிடலாம். உங்க ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா கிஷோர் மாதிரியே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி எங்க கூட ஒர்க் பண்ற கொலீக் நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க இது பண்றோம். அந்த கிஷோர் வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் வந்து மதுரையில இருக்காங்க, பெங்களூர்ல இருக்காங்க. என்ன உங்களுக்கு எந்த லொகேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பான்டினியஸா வருது அங்க நீங்க சொல்லலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளப் வந்துட்டு பக்கத்துல ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படி கூட நீங்க வந்து கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நியூட்ரிஷன் கிளப் அப்படிலாம் கேள்விப்பட்டதில்ல. அப்படியே அவங்க நியூட்ரிஷன் பத்தி தெரியாதா? கண்டிப்பா நீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து அதை பத்தி நம்ம ப்ரோக்ராம் பத்தி நீங்க சொல்லலாம். இந்த ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி பெனிஃபிட் அடைஞ்சேன். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த விசிட்டிங் கார்டு வச்சுக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் கிளப் பக்கத்துல ஏதோ இருக்குன்னு தெரியும், நான் அங்க போயிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லி கூட நம்பர் வாங்க. இந்த மாதிரி ஹோம் கிளப் உங்க வீடு தான் ஹோம் கிளப். உங்களுக்கு வந்து கிளப் ஓபன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னு சொல்றப்போ ஹோம் கிளப் கூட நல்லா மாறும். வீட்லயே கூட நீங்க நியூட்ரிஷன் கிளப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க கிளப் தான். அவங்க அட்ரஸ் கேட்க போறீங்க. அட்ரஸ் கேட்டுட்டு அப்படியே அவங்களுக்கு தெரியாது இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வர வச்சு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ கிளப் இருக்கிறதுனால என்ன, ஹோம் கிளப்பா இருக்கட்டும் எனி கிளப், நம்ம ஒரு கிளப் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு ட்ரஸ்ட் கிடைக்கும். அப்ப நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் பண்ண அந்த ஃபுட் லைசன்ஸ் இருக்கும், நம்ம கிட்ட வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், பிச் புக் இருக்கும், பிக்சர் இருக்கும், பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் புக். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் கிரியேட் பண்றதுக்கு நம்மளே கவுன்சிலிங் எடுக்கலாம். கவுன்சிலிங் எடுத்து பாருங்க இது மாதிரி என்ன வந்து ஃபுல்லா அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க ஒரு நீடுக்காக வந்திருக்காங்க. அவங்க என்ன கேள்வி கேட்க போறாங்க? நீங்க தான் இன்வைட் பண்ணீங்க. ஆமா சார் நான் தான் இன்வைட் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பாடி அனலைஸ் பண்ணி, இது வந்து பாத்தீங்கன்னா பாடி அனலைஸ் பண்றது பேராமீட்டர்ஸ் வந்து எக்ஸாக்டா உங்க பாடி ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத அது சொல்லும் அப்படின்ற மாதிரி நீங்க இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம். என்ன சொல்லுங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா சொல்லுங்க, நான் அவங்க போய் ஹெல்ப் பண்றேன். அப்படி கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்ணலாம். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பிச் புக் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல ட்ரை ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா பேக்கெட் சைஸ் வச்சு நீங்க பாக்கெட்ல எப்பயுமே வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பீப்புள் வந்து அப்ரோச் பண்ணலாம். சரி, இப்போ உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, இப்போ உங்க ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து நல்ல கம்யூனிகேஷன் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் சொன்னா வாங்கிப்பாங்க. அப்பா அம்மா சொல்றாங்க, இல்லை நீங்க சொல்றீங்க, அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வந்து அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றப்பே தெரியும். ஃபர்ஸ்ட் அவங்கள பேச வைக்கிறதுக்கு வந்துட்டு என்னென்ன விஷயம் அவங்களை வந்து ப்ரொமோட் பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி கான்வர்சேஷன் அவங்க பேச ஆரம்பிக்கிறப்போ நீங்க வந்து நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சால்ட் பெப்பர் காரம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நம்ம ப்ரோக்ராமை பத்தி நீங்க சொல்லி இது மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா ஓகே அவங்க வந்து கம்ஃபர்டபிள் ஆயிடும். ஓகே கம்பல்ஷன் கிடையாது, ஆனா நீ வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தன, ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரில்லியன்ட் இந்த உலகத்துல எனக்கு தெரியாது, நீ தான் கரெக்டா எக்ஸாக்டா நீ சொல்லி தருவ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவங்க நோ இன்ட்ரெஸ்ட்னு சொன்னவங்களே வந்துட்டு பாத்தீங்கன்னா நாட் இன்ட்ரெஸ்டட் இந்த மாதிரி டைரக்ட் செல்லிங்ல நான் வந்து நிறைய கேள்விப்பட்ட நெகட்டிவா சொன்னவங்க கூட இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணு
நான் வந்து பாத்தீங்கன்னா உன்னை கம்பல் பண்ணல அப்படின்னு சொல்றப்போ எல்லாமே பாருங்க. நம்ம ப்ரோக்ராம் பார்க்க வைக்கிறதுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து அந்த வேர்டிங்ஸ் தான் வந்து நம்ம அசம்பிள் பண்ணணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராம் பார்த்துட்டு அவங்க ஃபீட்பேக். ஸோ ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்லலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்ஷன் கிடையாது. நீ ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது. ஆனா நீ வந்து என்னோட ஃபீட்பேக் எனக்கு இது ஒரு 10 பேருக்கு நான் வாங்கினா தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இது வந்து யூஸ்ஃபுல் ஆகும், டெவலப் ஆகும் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன்ல நான் சொல்லிக் கொடுத்த அந்த மெத்தட் இருக்கு இல்லைங்களா? அவங்களுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸா இருந்தா என்ன மெத்தட்ல சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரௌண்டிங் பீப்புளா இருக்காங்க. நம்ம ஏரியாக்கு தெரிஞ்சவங்க அந்த 25% இருக்கிறவங்க. இது நம்ம ட்ரஸ்ட் சொல்றேன். நீங்க அந்த மாதிரி அசோசியேட் இதுல நான் சொல்லல. ட்ரஸ்ட் வச்சுக்கோங்க. இங்க பக்கத்துல இதெல்லாம் இருக்கிறாங்க. கோல்ட் லீடு, வார்ம் லீட். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ரோக்ராம் பார்ப்பாங்க. நீங்க ஒருவேளை கோல்ட் லீட்ல கூப்பிடுறீங்களோ, இல்ல வார்ம் லீட்ல கூப்பிடுறீங்களோ, அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர்ல அவங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி வந்து பாத்தீங்கன்னா, ஆம், அதாவது அசெட் வைஸ் லைபிலிட்டி சொல்லணும். அப்புறம் ஜாப் வைஸ் பிசினஸ் சொல்லணும். அந்த ஆர்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா, அது அந்த வார்ம் லீடா, கோல்ட் லீடான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். இல்லைன்னா ஃப்ரெஷ் லீடா இருந்தா கூட அவங்களுக்கு அந்த ஆர்டர்ல நம்ம எஜுகேஷன் வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சைன் பண்ணும். ஒன் டூ ஒன் உட்காந்து நம்ம பேச பார்த்து. ஸோ இதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா ஒரு 20 பேர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 10 பீப்பிள்ஸ் வந்து பிரசன்டேஷன் வந்து இதுல குடுத்துருக்காங்க. 10 பீப்பிள்ஸ் வந்து வருவாங்க. அதுல 5 பேர் வந்து டவுட்ஸ் கேட்பாங்க. ஸோ 2 பீப்பிள் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க நீட்ல இருப்பாங்க. ஸோ இம்மீடியட்டா ஒருத்தங்க வந்து ஜாயின் பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்க கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா, டைம் பிரிவிலேஜ். உங்க அசோசியேட் தான் உங்களோட டைம். நீங்க அந்த 4 ஹவர்ஸ் நீங்க வொர்க் பண்றீங்க. உங்க அசோசியேட் வந்து 4 ஹவர்ஸ் உங்களுக்கு குடுப்பாங்க. டோட்டலா 8 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட். அதே மாதிரி அசோசியேட் கீழ நம்ம வொர்க் பண்ணி அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அடிஷனலா 4 ஹவர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அவங்க கீழ அசோசியேட் பில்ட் பண்ணி குடுக்கணும். அப்ப அவங்களும் இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க. பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடும். எப்பயுமே சரி. இப்போ நாங்க ஆரம்பிச்சப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருந்தா தான் எங்களுக்கு வந்து ராயல்டி வரும். நாங்க அந்த மாரி சிச்சுவேஷன்ல இருந்தோம். ஒரு 3000 அக்குமுலேட் ஆயிருந்தா தான் குடுப்பாங்க. இப்போ சின்ன சின்ன பீப்பிள்க்கே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 800, 600 பாருங்க எவ்வளவு சின்னதா மாறிடுச்சு பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்கம் காமிச்சா தான் பீப்பிள்க்கு அந்த ட்ரஸ்ட் வரும் அப்படின்றத கம்பெனி வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அப்ப நம்ம எடுத்து வர அசோசியேட்க்கு இன்கம் ஜெனரேட் பண்ணி குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கூடயே இருப்பாங்க. ஏன்னா மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 5000, 6000 வந்து நியூட்ரிஷனுக்காக அவங்க வந்து செலவு பண்றாங்க. அவங்க ஃபேமிலிக்காக செலவு பண்றாங்க. இல்ல அவங்களுக்கு செலவு பண்றாங்க. ஏதோ ஒண்ணு. அந்த 5000 அவங்களுக்கு இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம காமிச்சு குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அப்புறம் எப்படி அவங்க விட்டு நமக்கு அவங்களுக்கு வந்து இன்னும் நெறைய வந்து பாத்தீங்கன்னா, கத்துக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். நாங்க வந்து கத்துக்கோங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம சொல்லவே தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட டைமோட வேல்யூ நீங்க இன்கிரீஸ் பண்ணி குடுக்குறீங்க. இன்கம் ஜெனரேட் பண்ணி குடுக்குறீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்க. சிம்பிள். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க லேர்னிங் தான். உங்களுக்கு பிரசன்டேஷனா இருக்கட்டும், உங்களுக்கு கத்துக் குடுக்குறது டெய்லி டெல் ஷோ டிரைவ் பண்றீங்களா? அதுல நீங்க பண்ணி நீங்க வந்து எவ்வளோ டைம் நீங்க மீட்டிங்கோ, இதுவோ நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பிரசன்டேஷன்ல வந்து நம்ம இன்னும் சொல்லலாம் அப்படின்றப்ப. அப்ப என்ன ஆகும்னா, இன்னும் மோர் நாலேட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா, வெளிய நீங்க போறப்போ, எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வந்து நேச்சர் கத்துக்கும். நீங்க இதுக்காக நீங்க போய் சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறது பெஸ்ட். உங்களோட பர்சனல் டெவலப்மென்ட்க்காக நீங்க டைம், மணி செலவு பண்றது வந்து பெஸ்ட். பட் இருந்தாலும் எல்லாமே நாலேட்ஜ் நீங்க டிராவல் பண்றப்போ எப்படி வந்து பீப்பிள் நீங்க அப்சர்வ் பண்ணணும். வேற ஏதோ வந்து மூவி இதெல்லாம் கேட்டு டைம வந்து பாத்தீங்கன்னா, உங்க வேல்யூபிள் டைம மீதி பேர் சம்பாதிக்கிறதுக்கு செலவு பண்றதோட, நீங்க உட்கார்ந்து அப்சர்வ் பண்ணா, உங்க நாலேட்ஜ எக்ஸ்பேண்ட் பண்ணும். வைடா ஆகும். அதுக்கு நீங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். சோ இதுதான். இதுல என்ன அப்டின்னா, கம்யூனிகேஷன் வந்து கரெக்ட்டா நீங்க அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நீங்க ஓவரால் டெய்லி பிரசன்டேஷன் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள சொல்லி பழக ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, உங்க ஸ்கில்ஸ் வந்து வளரும். ஸ்கில்ஸ் வளர என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க ரொம்ப பேசாம கம்மியா ஓகே. சோ இதே தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ இது வந்துட்டு பிஃபோர், ஆஃப்டர் ஃபோட்டோ இதெல்லாம். சோ இதே தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிசினஸ்க்கு வந்துட்டு என்ன சூட் ஆகுமோ, அது வந்து நான் சொல்லியிருக்கேன். இன்னும் அடிஷனலா அவங்க 2 விஷயம் அந்த ஃபோன்ல கான்வர்சேஷன் அப்போ, அவங்க பேர வந்து நீங்க இன்சிஸ்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. நல்லா இருந்தது. நாய்க்குட்டி எப்படி வந்துட்டு கூப்பிட்டா டக்குன்னு திரும்பி பாக்குது. அது நல்லா இருந்தது. அது கூட நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணலாம். அவங்க பேர வந்துட்டு அ இப்போ ஒரு உதாரணம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அ இப்ப யார்ட்ட பேசிட்டேன். வளர் பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா கனிமொழி நீங்க சொல்லுங்க. கனிமொழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்க பேர சொல்லி. ஜெயந்தி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஜெயந்தி நீங்க சொல்லுங்க அப்படின்றது இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்களோட டைவர்ஷன்ஸ் ஏதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன் வந்து அவுட் ஆஃப் த இது போறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம நம்ம வந்து ட்ராக்ல கொண்டு வரப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இருங்க ஜெயந்தி இருங்க. இந்த ப்ரோக்ராமில் நிறைய கீ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா இது பர்சனலாக சொல்லி கொடுக்குறப்ப தான் வந்து புரியும். அதில் வந்து டவுட்ஸ் கேட்கணும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டிஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் நியூவாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கிற அசோசியேட் சூப்பர்வைசர்ஸ் உங்கள் கோச்சை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட். நான் டெய்லி பேசிஸில் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது வந்து தேவை இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. பாய்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.